அல்லவா என்னடா இது இப்பதான் தூங்கி முடிக்கிறோம், தலையெல்லாம் பாரமா இருக்குது, தலையெல்லாம் கிருன்னு சுத்துது. இப்படி வச்சுக்கிட்டு சரியா வராது. எப்படியே டாக்டர்கிட்ட போய் ஃபுல் பாடியை செக்அப் பண்ணிட்டு வர வேண்டியதான். 30 வயசு கூட தாண்டல, அதுக்குள்ள உடம்புல 300 வியாதி. ஹலோ டாக்டர். என்ன கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம திப்பு திப்புன்னு வந்து நிக்கிறா அவளுக்குள்ள? ஏன் மே கம்மிங் கேட்டுட்டு வர மாட்டியா? மே கம்மிங் கேட்டு வரதுக்கு நான் என்ன கூட்டு பெட்ரூம்குள்ளே வரேன்? ஆஸ்பத்திரிக்கு தானே வரேன், இதுக்கு எதுக்கு கேட்டுட்டு வரேன்னு? நீ முதல்ல சீட் எடுத்தியா? சீட் எடுக்கிற என்ன கிளியா? இப்போ என்ன பண்ணுது உனக்கு? என்னன்னு தெரியல டாக்டர், தூங்கி முடிச்சதுலேருந்து தலையெல்லாம் சுத்துது, தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்குது, கிருன்னு சுத்துது. அதான் ஃபுல் பாடி செக் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். ஓ அப்படியா, ஃபுல் பாடி செக் பண்ணலான்னு வந்திருக்கியா? சரி, அதுக்கே அழுகுறா, அழுவே நிப்பாட்டு, எல்லாம் செக் பண்ணிடலாம். நீ எதுல வந்த? பஸ்ல வந்தியா பைக்ல வந்தியா? பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன், பஸ் எல்லாம் ஒரே கூட்டமா இருந்துச்சு, வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்துச்சு. பைக்கில் வரலான்னு பார்த்தாக்க பைக் நம்மளுக்கு ஓட்ட தெரியாது, பைக் நம்மள்ட்ட இல்ல, அதனால நான் நடந்தே வந்துட்டேன் டாக்டர். ஓ நடந்தே வந்துட்டியா? அப்போ காலு ஓகே. வந்ததுல டயர்டா இருந்திருப்பியா? இங்க வந்து ஆஸ்பத்திரியில எதுவும் தண்ணி குடிச்சியா? ஆமா டாக்டர், தண்ணி குடிச்சா ஒரே உப்பு கசமா இருந்துச்சு, தண்ணி நல்லாவே இல்ல. ரைட்டு, நாக்கு ஓகே. உனக்கு காதெல்லாம் நல்லா கேட்குமா? காதெல்லாம் நல்லா கேட்க போய் தானங்க நீங்க கேட்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, காது ஓகே. அம்மா நீ எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தா? ஃபுல் பாடி